ஒரு 5 6 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு போடுறேன். இப்போ அதுலேயே இந்த முசுமுசி தழையை அலசி வச்சுருக்கேன். அதை அப்படியே இதில் போட்டு முதல்ல நம்ம இந்த தழை இந்த மிளகாலாம் முதல்ல ஒரு முறை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் அரைஞ்ச பிறகு இதில் அரிசி அந்த ஊற அரிசியை போட்டு நம்ம அரைச்சி தோசை ஊற்றுற பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் நல்லா. அதான் அரிசி, அந்த முசுமுசிக்கையில் பூண்டு, காஞ்ச மிளகா, அப்புறம் இதில் கொஞ்சம் உப்பு, இது வரைக்கும் போட்டு அப்படியே இந்த இவ்வளோ தண்ணியாக இருக்கட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கல் சுடாயிடுச்சுங்க. தேவையான மாவு ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் நிறையவே போடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா வெந்ததும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு முசுமுசி கடை ரெடி ஆகிடும். பாருங்கள், முசுமுசி கடை ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பர் டார்க் க்ரீனாக இருக்குல்ல? ஆமாங்க, இதெல்லாம் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. இதெல்லாம் பாரம்பரிய மருத்துவம். இதெல்லாம் கிராமங்கள்லாம் இப்படி தான். இன்றைக்கி தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அன்றைக்கி இதெல்லாம் தான் கை மருத்துவம்னு சொல்லுவாங்க. நம்ம வீடுகளில் பக்கத்தில் செடிங்களில் காட்டுங்களில் கிடைக்கிற தழைகளை வச்சு கடவுள் அப்படி தான். இயற்கை மூலிகைன்றது இதுதான். இயற்கையாகவே நமக்கு நிறைய மூலிகைகளை கொடுத்துருக்காங்க. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் தான் காடு மலைகள் எல்லா இடத்துலையும் விளைஞ்சி கிடக்குது. நாம் தான் அதை சரியாக எடுத்து நமக்கு பயன்படுத்திக்கணும்.